வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் உருளைக்கிழங்கு மசால் பண்ணலாம். இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அந்த சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பெரிய வெங்காயம் இந்த பாருங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் அதை வதக்கிட்டு மசாலா பொடி சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணதை அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலாவோடு நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த கிரேவி ரெடி ஆகிற வரையும் வேகட்டும். சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எப்போவுமே கரம் மசாலா தூள் டிஷ்ஷில் வந்து கடைசியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.